ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகேப்ஸில். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவியை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லேட்டு தான். ஸோ அந்த மூவிக்கான ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்டார்ட் ஆனதே எப்படி இருந்துச்சுன்னா, ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜருடைய ஏதோ ஒரு எபிசோட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஓகே, குவாலிட்டி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதாவது டிஸ்னி ப்ளஸ் அந்த ஒரு வெப் சீரிஸ் அந்த மாதிரியான ஒரு வைப்பை தாண்டி கொஞ்சம் அந்த மூவிக்கலான ஒரு எலமெண்ட்டுக்கு அதை புஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மூவி வந்து உண்மையாலுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் நிறைய பேர்த்துக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓகே பேக்கடான ஏதோ ஒரு மூவி, சம் லைஃப்பில் ஒரு சோல்ஜராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு டீமுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த டீமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு டீம் ஒர்க்னா எப்படி இருக்கணும், அந்த பாண்டிங் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுன்றதையும் அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் எந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான அந்த ஒரு அதாவது கேப்டன் அமெரிக்கான்ற அந்த பொசிஷனை தூக்கி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மூவி. சும்மா அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பெருசாக அந்த ஹைக் எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு மாதிரி லீனாக அவ்வளோ பர்ஃபெக்டாக செம்ம பீஸாக இருந்துச்சு. நீங்கள் அந்த மூவியை பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. எனக்குமே ஒரு இடத்துல பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹல்கை ரொம்ப ஒரு மாதிரி டப்புன்னு காமிச்சிட்டு பெருசாக அவருக்கான அந்த ஒரு ஹைப்பு, அதுக்கான அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ரெட் ஹல்க்குன்றது வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட காமிக்கல ஒரு பயங்கரமான ஒரு ஹல்க் ஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா இதுலேயுமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இன்க்ரெடிபிள் ஹல்க் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கூட இவருக்கு இருக்கிற மாதிரி காமிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு அஜய்லா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக காமிச்சாலும் பட் இதையும் தாண்டி அவருக்கான அந்த கேப்பபிள் இருக்குது ரெட் ஹல்க்குக்கு அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அந்த இடத்துல இந்த மூவி என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாலும் மற்றபடி எனக்கு ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூவி வந்து சாம் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருடைய ஒரு கெத்தோடைய தான் கொண்டு போகிறாங்க. அதாவது கேப்டன் அமெரிக்கா அப்படின்றத தாண்டி சாமுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஃபால்கன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு ஐடென்டிட்டியை அவங்க டீமில் ஒர்க் பண்ணுற இன்னொரு பையனுமே நான் வந்து அடுத்த கேப்டனாக இல்லை அடுத்த ஃபால்கனாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஃபால்கனாக வரத்துக்காக துடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சாம் வந்து ஒரு நல்ல ஒரு லீடராக அங்கே அமெரிக்காவில் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக கன்வே பண்ணாங்க. ஏன்னா ஒரு லீடராக ஆகணும்னு ஒருத்தவனுக்கு ஆசை வருதுன்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கணும், அவனுடைய கேரக்டரோ இல்லை பிஹேவியரோ. ஸோ அந்த ஒரு வகையில் சாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான கேரக்டராக அந்த மூவி ஃபுல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டக்குன்னு இந்த மூவி அப்படியே மூவ் ஆகி ஒரு மாதிரி நல்ல ஃப்ளோலேயே போய்கிட்டு இருந்தது. எனக்கு அந்த மூவி பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடமாண்டியம் எடுக்கிறதுக்கான ஒரு மூவின்னு தான் நான் ட்ரெய்லரை பார்த்தப்போ நினச்சேன். ஸோ அடமாண்டியத்துக்காக நடக்கிற போர் தான் இந்த மூவியில் நடக்கிற ஒரு ஃபுல் இதுவுமே அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சேன். பட் அது ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருந்திருக்கு. மெயின் லீடாகவே நம்ம ராஸ் அண்ட் அவங்க பொண்ணுக்கு இருக்கிற அந்த பெட்டி அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பாண்டிங்கை வந்து ட்ரை டு கொஞ்சம் அந்த லவ்வும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் ஒரு கிளைமேக்ஸாகவே ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆனால் நான் நினச்சது அந்த அடமாண்டியோன்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த மூவியோட எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஸ் அண்டு அவங்க பெட்டி அப்படின்ற அந்த பொண்ணு அவங்களுக்குள்ளார அந்த பாண்டிங் வந்து அகெயின் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம் அந்த மிஷினுக்குள்ளார போகிறாங்க. அண்ட் மூவி ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு அந்த வின்டர் சோல்ஜர் அந்த ஃபீல் தான் வந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் டைம். ஸோ அந்த இடத்துல பக்கி வந்து ஒரு சில வேர்ட்ஸ் அட்டி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதையுமே பண்ணிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு லைட்னிங் ஒரு ப்ரோக்ராம் மாதிரியான ஒரு விஷயத்தாட்டி செஞ்சுருக்கிறேன். அண்ட் இதுக்குன்னு நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டிஃபைன் பண்ணி ஒரு மாதிரி நல்லாவே புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது, யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறான்றதை கண்டுபிடிச்சிட்டு அண்ட் ஃபைனலாக அந்த கண்ட்ரிக்குள்ளார அதாவது நம்ம ராஸுடைய ஒரு மெயின் கோலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வித் எல்லா கண்ட்ரியோடையுமே ஈக்குவலாக அடமாண்டியத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றதான். அப்படி எல்லோரும் ஒத்துக்கல அப்படின்னு எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு மட்டும்தான் இருக்கணும், அப்படி யூஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ராஸுடைய அந்த தாட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்றது தான் அந்த மூவி ஃபுல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நடந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அண்ட் ரெட் ஹல்க்கு வரத்துக்கான காரணம் என்னன்றதை சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க. பட் ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது செம்ம ஃபேமிலி பேக்கடாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ஃபைனல் டச் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பையன் வந்து ஃபால்கன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா. ஸோ
அவனுக்கிட்ட பேசும்போது அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ அவன்கிட்ட போய் பார்க்கும்பொழுது அவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நீங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், சாம் வில்சனா அப்படின்னு சொல்லும்பொழுது அது இன்னும் ஒரு மாதிரி சாம்ன்ற அந்த கேரக்டர் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரும். நமக்கு எப்படி ஸ்டீவ் ராஜர்ஸ் மேலே வந்துச்சோ அதே மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளாரையுமே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. நடுவில் பக்கிலாம் வரும்போது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தா வந்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஸோ அது லைட்டாக வருத்தமாக இருந்துச்சு மூவியில். அண்ட் கிளைமேக்ஸில் அகைன் அந்த இடத்துக்கு வந்தோன்னா, அந்த ஆக்சிடெண்ட் ஆன பையன் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பர்ஃபெக்டாக இருக்கணும், ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை அந்த ஹோப்பை கொடுக்கணுன்னா நம்ம எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கில் இருக்கிறோமோ அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு நம்ம தகுதியானோன்னா நம்மளாட்டி புஷ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டின்றது சாதாரணமாக யாராலையும் தூக்கி சுமக்க முடியாது, அதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸஸ் வேணும். ஸோ அது இருந்தால் தான் அதுக்கான அந்த ஒரு ஒர்த்தியான பர்சனாக இருப்போம். ஸோ அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிக்கும் அண்ட் சாம் வில்சனுடைய அந்த கேரக்டருமே அவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பேன். அண்ட் எனக்கு இந்த மூவி பெருசாக லேக் ஆகலை, ஒரே ஒரு மாதிரி ஃப்ளோவாக நல்லா போச்சு, செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மூவி. ஏன்னா நிறைய லைஃப் லெசன்ஸோட அண்ட் சாம்ன்ற அந்த ஒரு கேரக்டரை தனியாக காமிச்சதே எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆச்சு. அடுத்து ஒரு அவெஞ்சர்ஸ் ஆஸ் அ கேப்டன் அமெரிக்காவை வரும்போது ஏற்றுக்கணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவி பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, இந்த மூவியை பார்க்கும்போது இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.